அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் திடீர் மரணம், போலீஸ் குவிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று சென்னை காலையிலேயே பார்த்தீங்கன்னா சுருட்டோரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா திடீர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி வருகின்ற நிலையில் தான் இப்போ திமுகவில் மிகப்பெரிய கலவரங்களாக வெடித்திருக்கு. இருந்தாலும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய புள்ளியாக எவிடன்ஸாக இருக்கக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்திங்கன்னா கையிலே பிடிக்கக்கூடிய அளவிற்கு தான் அவர் தப்பித்து விடுவார் இல்லையா. அவருடைய வழக்கில் இருந்து எந்த ஒரு ஊழலும் செய்யலை அப்படின்ற மாதிரி தப்பித்து விடுவார். இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியுடைய பினாமி சொத்துக்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமாருடைய பேரில் தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரும் நிலையில் இப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்களை பார்த்திங்கன்னா வெட்டி கொலை செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகியிருக்கு. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கிலும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா அதில் நான் ஊழல் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ற நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க இல்லையா. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்காரு. இந்த கோரிக்கையை ஏற்காத உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புழல் சிறையிலேருந்து வந்த மறுநாளே நீங்கள் அமைச்சர் பதவி ஏற்றதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான எவிடன்ஸுகளும் இருந்துருந்துச்சுல. இது வரைக்குமே செந்தில் பாலாஜியுடைய தம்பி மறைவாக தான் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனிலிருந்து சிக்கிய அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வெட்டப்பட்ட சம்பவம் தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகிருக்கும் நிலையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும் கதறி எழுந்த சம்பவம் தான் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் இறந்தார் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவிற்கு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கே தண்ணி காட்டக்கூடிய அளவிற்கு இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா செய்துட்டு வரார் இல்லையா. அனைத்து விதமான சாட்சிகளும் அளித்துட்டு வரும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கினாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடும். இருந்தாலும் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா இப்போ இந்த செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா இடையாக நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ இடி செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் இறந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.